Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th Pure Science Botany and Zoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சென்டம் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பாட்னி அண்ட் சுவாலஜி அதாவது பியூர் சயின்ஸ்க்கு வந்து வீடியோஸ் யாரும் அப்லோட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் டைப் பண்ணுறேங்க. அதை விட முக்கியம் ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நம்மள மாதிரி பியூர் சயின்ஸுக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100% என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஒரு 2-3 இயர் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், பாருங்கள். சரிங்களா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பப்ளிக் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பாருங்கள். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈவன் லாஸ்ட் இயர் கேட்ட வரைக்கும் அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அண்ட் பாட்னி சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாட்னி சுவாலஜி மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாலிடேவை நீங்கள் வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க. நீங்கள் வந்து ஃபுல் டே படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ ஒரு 2 மணி நேரமாவது படிங்க, சரிங்களா, அல்லது ஒரு 3 மணி நேரமாவது நமக்கு பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு ஒதுக்கி படிங்க, சரிங்களா. பாட்னிக்கு வந்து 1.5 hours, சுவாலஜிக்கு வந்து 1.5 hours படிங்க. 3 மணி நேரம் படித்தாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன்லேருந்து கண்டிப்பாக 10லேருந்து 12 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி கேட்ட 3 இயர் கொஷின் பேப்பர்ஸோட அனலைஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க, சரிங்களா. இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்டீரியர் கொஷின் நமக்கு பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஹாஃப் இயர்லிக்கே நம்ம சொல்லியிருந்தோம் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்ட் ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கொஷின். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பிடிஎஃப்மே அது கொடுத்துருந்தோம், அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அல்லது இப்போதைக்கு இந்த புக் பேக்கை படிங்க, சரிங்களா. நான் இன்டீரியர் எது தேர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த புக் பேக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அது கம்மியாக தான் இருக்கும், இன்டீரியர் கொஷின் லெசன் வைஸ் ஒரு 2-3 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்னிக்கான பிளான் பார்ப்போம், கண்டினியூவாக சுவாலஜி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டே 1க்கு சாப்டர் 1 and 2 என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், படிச்சிருக்கலாம். அப்படி படிக்காமல் இருந்தீங்க, இதில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருக்கீங்களோ அது எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டே 2க்கு பார்த்தீங்கன்னா 3 and 4, சரிங்களா. இந்த லெசன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து 10 மார்க்ஸ் 20 மார்க் அளவு கொஷின் கேட்குறாங்க, 20லேருந்து 22 மார்க்ஸ் அளவு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி சாப்டர் 3 and 4லேயும் சரி, சரிங்களா. அதுக்கடுத்து டே 3க்கு பார்த்தீங்கன்னா 5வது லெசனும் 6வது லெசனும் கொடுத்துருக்கோம். ஸோ 5வது லெசன் வந்து நமக்கு பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேருந்து 60% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் தான் கேட்டுருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன சாப்டரு, அதனால் புக் பேக்கு முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. புக் பேக்கில் இருக்கிறதும் கேட்டுட்டு இருக்காங்க, ப்ளஸ் வந்து அது கூடவே, சரிங்களா. மீதி 40% புக் பேக்னா 50% இன்டீரியர் கொஷின். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 5-6 கொஷின்ஸ் தான் இருக்குது. அந்த கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதேபோல் 6வது லெசனில் புக் பேக் நிறையா இருக்குது. ஸோ 6வது லெசனை கம்ப்ளீட் பண்ணுறேங்க டே 3ல். அதுக்கடுத்து டே 4ல் பார்த்தீங்கன்னா 7th and 8th சாப்டரு. ஸோ இந்த 7th 8th சின்னது தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. டே 5க்கு பார்த்தீங்கன்னா 9th சாப்டர் 10th சாப்டரு. ஸோ 9th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5ம் 9ம் சின்ன சாப்டர் தான், ஆனால் மினிமம் 10 மார்க்ஸ் அளவுக்கு எவரி இயர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் அனலைஸ் சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அது தெரியும், ஆமாம் கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சுவாலஜிக்கு, சரிங்களா, பியூர் சயின்ஸ் சுவாலஜி. ஸோ பியூர் சயின்ஸ் சுவாலஜி எப்போயுமே சாப்டர் 1 to 6 இதில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்க முடியுமோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ டே 1க்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 கொடுத்துருக்கேன்.
ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு 5 மார்க்ஸு கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு 5 மார்க்ஸ் தான். 2 5 மார்க்ஸ். ஒன்று வந்து அந்த கன்னியின பெருக்கம் சரிங்களா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒருங்குயிரி அந்த இணைவு முறைகள் இருக்கிறது, பல்வேறு வகையான இணைவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இது 2 தான் 5 மார்க்ஸ், இது தான் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா விந்து செல் அண்டர் செல் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் டே 1ல் இந்த 1 and 2 படிச்சிருங்க. டே 3ல் தேர்டு 4th. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து டே 3ல் பார்த்தீங்கன்னா 5 6. ஸோ 6th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை வந்து பாருங்கள். அதே மாதிரி தேர்டு சாப்டர் அந்த 4th இது ரெண்டுத்துலையும் என்ன இருக்குது, 5 மார்க்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா, அது வந்து பாருங்கள். டே 4க்கு 7th சாப்டரும் 8th சாப்டரும் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஒரு 10 கேள்வி தான். இதில் படிக்காமல் இருந்தீங்கன்னா 1 2 தான் இருக்கும். ஸோ அதனால் அது படிக்கிறது ரொம்ப சிம்பிள். அதனால் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். டே 5ல் 9th சாப்டரும் 10th. 9th சாப்டர் வந்து குட்டியான சாப்டர் தான். ஆனால் அதில் வந்து புக் பேக்கே இவ்வளோ தான் இருக்குது. இதை படிச்சுட்டாலே நீங்கள் உங்களுக்கு போதும். அதில் வந்து 2 மார்க்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க சரிங்களா, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து டே 6ல் பார்த்தீங்கன்னா 11 12 13. ஸோ இந்த 12வது லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அது கிரியேட்டிவ் 5 மார்க்ஸாக கூட இருக்கலாம், அல்லது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த கதிரியக்க கழிவுகள், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே அதில் என்ன பண்ணுறாங்க, கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. முடிஞ்சால் நான் வந்து இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் டைப் பண்ணுறேங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.